ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரி கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ஆரி ஒர்க்கில் எப்படி ஃபேஸ் ஃபில்லிங் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபேஸ் கலருக்கு தேவையான கலர், இப்போ கோல்டுனா கோல்டு, அதுக்கு வந்து ஆப்போசிட் கலராக கொஞ்சம் ப்ரௌனு, ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம அப்படி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். உங்களுக்கு எந்த கலர் கிடைக்குதோ, இப்போ ஃபேஸ்க்கு வந்து ஒயிட் கலர் இல்லைனா ஸ்கின் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் முகத்தோட அந்த கண்ணுக்கு கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்து என்னென்னாக்கா, கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ வந்து நான் அந்த முகத்தோட அந்த கோடு ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த கோடோடு ஒட்டி நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தா அது அந்த தாவக்கட்டையில் வந்து நிப்பாட்டி திருப்பி ரிட்டன் மேலே போய் அது மேலே ஸ்டிச் போட்டுகிட்டே போகிறேன். கீழே எல்லாமே கீழே மேலே கீழே மேலே அப்படி தான் போடணும். ஒரு எண்டிங் பாயிண்ட்னா அதோட நிப்பாட்டிட்டு திருப்பி ரிட்டன் மேலே போயிட்டு வாங்க. அப்படியே நம்ம கழுத்து வரைக்கும் கொண்டுட்டு போயிடலாம், அப்படியே இது வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. அதோட முடிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம பிளாக் கலர் கொடுப்போம். அதுக்கு கீழே தான் கழுத்துக்கு இந்த கோல்டு கலர் கொடுப்போம். அதனால் நான் அந்த பாயிண்ட்டோட வந்து நிப்பாட்டிட்டு ரிட்டன் வந்து மேலே ஸ்டிச் போட்டுட்டு போகிறேன். அதையே ரிப்பீட் மோடில் எங்கே நம்மளுக்கு பாயிண்ட் வந்து முடியுதோ அந்த பாயிண்ட்டோட, இப்போ கண்ணுக்கு ஆரம்பிக்கிறோம்னா கண்ணுக்கு கீழே உள்ள அந்த பாயிண்ட்டு கோடு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் கீழே வந்துடணும். அந்த கண்ணுக்கு கீழே ஒரு கோடு போட்டுருவோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக அந்த கோடுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம முடிச்சுட்டு அந்த கோடை ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணை சுற்றி கோல்டு கலர் கொடுத்துக்கலாம். நம்ம அது வரைக்கும் கண்ணுக்கு மேலே வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோட்டில் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம்னா நம்மளால் பண்ண முடியாது. இல்லைனா என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம ஹைலைட் பண்ணுற கலரை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கெங்கே என்னென்ன கலர் கொடுக்கணுமோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்து கோல்டு கலரை முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோல்டு கலரில் ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு ஸ்கின் கலர்லேயே ஒரு 4-5 கலர் கிடைச்சாலும் வச்சுக்கோங்க, நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ப்ரௌன் கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணிட்டோம்னா மூக்குக்கு கன்னத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த இடம் மட்டும் ப்ரைட்டாக தெரிஞ்சிருமா, அந்த மூக்கு பாயிண்டில். அப்புறம் வந்து கண்ணுக்கு கீழே அந்த இடம் மட்டும் ஹைலைட்டாக தெரியும் பார்த்திங்களா, அந்த இடத்துக்குலாம் வந்து அதை விட கொஞ்சம் டார்க் கலரு இல்லைனா லைட் கலர் அந்தமாரி கொடுக்கும்போது பார்க்க செம லுக்காக இருக்கும். இப்போ வந்து அப்படியே நான் என்ன பண்ணேன்னாக்கா, மூக்கு நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்த மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டே வரேன். அந்த கோடை மட்டும் நம்ம போட்டிருக்க கோடு மேலே மட்டும் அந்த கலர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்கின் கலர் கொடுத்துக்கலாம், அப்படியே கோல்டு கலராக. உதட்டுக்கு கீழே ஒரு கலரு அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு கண் அந்த சிரிக்கும் போது வரும் பார்த்திங்களா கோடு, அந்த கோடு கண்ணுக்கு கீழே வாய்க்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடு போட்ட இடத்த மட்டும் நான் ப்ரௌன் கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
இதுக்கு ட்ராயிங்லாம் பண்ண தெரிஞ்சால் தான் இதெல்லாம் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை அப்படியே அச்சு வச்சா மாதிரி நம்ம அது மேலேயே கோடு போட்டு வரைஞ்சா கீழே நம்ம வரைய போகிற ட்ராயிங் வந்துடும். நீங்கள் மாற்றி சொதப்பி பண்ணினீங்கன்னா நம்ம பண்ண வர நினச்ச விஷயம் மாறி போயிடும். அதனால் கரெக்டாக கையெடுக்காமல் அதை அப்படியே கரெக்டாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டா வேறு எந்த விஷயத்துலையும் இதாகாமல் அதை மட்டும் கரெக்டாக முடிங்க. இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் கண், வாய் மட்டும், மீசை, தாடி அது மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் புருவத்துக்கு கொடுத்துட்றேன். பிளாக் கலர் எடுத்திருக்கேன். புருவத்தை கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டுட்டு போங்க. அப்போ தான் என்னென்னாக்கா நம்மளுக்கு போடுற அந்த கடைசியாக போடும்போது அந்த புருவம் ஹைட்டு நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்க முடியும். நம்ம மேலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கீழே வரும்போது கொஞ்சம் சொதப்பலாகிடும். அதனால் நம்ம என்னென்னாக்கா கீழேருந்து போட்டு மேலே அப்படியே கொண்டுட்டு போனோம்னா கடைசியாக நம்ம புருவத்தை நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலான்ற மாதிரி பண்ணிக்கலாம். அவங்க புருவம் தூக்கி இருக்கனால அதேமாரி நான் தூக்கி ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கண்ணை சுற்றி ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா கருப்பு கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் நடுவில் கருப்பு. நடுவில் கொடுத்துட்டேன். வெள்ளை கலருக்கு என்ன பண்ணேன்னா நான் ஊசி எடுத்துக்கிறேன். ஊசி எடுத்து அதை நாட் போட்டு அந்த கரு விழுக்கி அப்புறம் இந்த கண் சைடுக்கெலாம் நான் கொடுக்குறேன். இந்த கண் ஓரத்துக்கெலாம் வெள்ளை கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளையத்தரையை எடுத்துருக்கு நம்ம கோல்டு கலரே கொடுத்து ஃபில் பண்ணிடலாம். லிப்புக்கு ரெட்டாக நான் கொடுக்காம கொஞ்சம் ரோஸ் கலர் கொடுக்குறேன். அப்புறம் மீசையும் தாடிக்கும் பிளாக் கலரே கொடுக்குறேன். இன்னும் நம்ம குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் ஒர்க்கு அப்புறம் கார்டு அந்தமாரி ஃபோட்டோலாம் ஆரி ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கின் கலரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்க்கு அடுத்தது ஸ்கின் கலர்னு சொல்லிட்டு கலர் இருக்கும். அது யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக நமக்குலாம் இந்த ஸ்கின் கலருக்கு கோல்டன் கலர் யூஸ் பண்ணணும். அவங்களுக்குலாம் ஸ்கின் கலரே தான் யூஸ் பண்ணணும், ஒயிட் கலர்லாம். அப்போ தான் அவங்கள நல்லா ஹைலைட்டாக காட்டும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ட்ரெஸ்ஸு, தலைமுடியெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.